அண்மைச் செய்தி. அதிமுக எம்எல்ஏ கரூர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இன்று ராஜினாமா செய்துள்ளதை சுட்டிக்காட்டி ஆளும் கட்சியின் ஆள் பிடிக்கும் அரசியல் எஸ்ட்ரீமாகி உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு ஒன்றை வைத்துள்ளார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம். மேலும் விவரங்கள். வெற்றி கழகம் கட்சியில இணைவதற்கு முன்பாக தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்வதை கடுமையாக விமர்சித்து வரக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருப்பதும் அதே நேரத்தில் தாவேக்காவில் இணைவதாக தகவல் சொல்லப்படும் குறித்தும் அவருடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அந்த பதிவுல மற்றொரு நாள் மற்றொரு ராஜினாமா என்று குறிப்பிட்டு இந்த சோபா மாடல் ஆட்சியில் அமைந்த பிறகு அதிமுகவின் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 6வது எம்எல்ஏவாக இன்று பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஆளுங்கட்சியின் ஆள் பிடிக்கும் அரசியல் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது என குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆட்சி அமைக்க ஆதரவளித்த கட்சிகளின் மீது நம்பிக்கையின்றி நிறுத்தாமல் தொடர்ந்து எம்எல்ஏக்களை வாங்குவதும் மக்களுக்கு இழைக்கின்ற மாபெரும் துரோகம் என்று சாடியிருக்கிறார். அது மட்டுமின்றி தொடமாட்டேன், தொட்டா விடமாட்டேன் என்று ஸ்கிரிப்ட் படி பேசிய முதலமைச்சர் அடுத்த சீனில் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியவரை தன் கட்சியில் சேர்க்க முயல்வது ஏன் எனவும் முதலமைச்சருக்கு சினிமா பாணியில் அவருடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் இந்த அரசை சோபா மாடல் என கடுமையாக விமர்சித்ததோடு அரசின் இந்த வாஷிங் மெஷின் செயலை தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொண்டிருப்பதாகவும் அதே நேரத்தில் மக்கள் மீது திணிக்கப்படக்கூடிய இந்த இடைத்தேர்தல் மூலமாக தாவேகாவுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது பதிவை வெளியிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.